Hi friends, welcome to Deivas Nalabagam. இன்னைக்கு Deivas Nalabagathila ஒரு சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் தாங்க செய்ய போறோம். இது ஒரு 10 நிமிஷத்துல சட்டுன்னு செஞ்சிரலாம். ரொம்ப குறைவான மசாலா வச்சு ரொம்ப சட்டுன்னு செஞ்சிரலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமா வச்சுக்கோங்க. கடாய் சூடானது இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இதில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜஸ்ட் இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்குனா போதும். ரொம்ப வெங்காயம் இதுக்கு வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இதில் 2 தக்காளியை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது உள்ள சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஜஸ்ட் வதங்கினா போதும். ஆனால் தக்காளி நல்லா மசிஞ்சு குழஞ்சி வரணும். அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா மசிஞ்சு குழஞ்சி நல்லா கொஞ்சம் சுருங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வரணும். அப்பதான் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இதுல நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ் இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இதையும் ரொம்ப வதக்கணும்னு கிடையாது. இப்போ இதுல காரத்துக்கு 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசால், கறி மசால் நீங்கள் எது வச்சுருந்தாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு வாட்டி இதை நல்லா மசாலாவை வதக்கி விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இதில் 4 முட்டை நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உடைச்சிட்டு ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா அடி பிடிக்காத நல்லா கிளறி விடுங்க. இதுக்கு தான் கொஞ்சம் நம்ம அடிக்கனமான பாத்திரமா வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அடி பிடிக்காது. இல்லைன்னா அந்த முட்டை எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆயிடும். நல்லா கை விடாது இந்த மாதிரி கிளறிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகி வரணும். இப்போ இதில் நான் 2 கப் அளவுக்கு வடித்த சாதம் எடுத்து வச்சிருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வர அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உப்பு பத்தலை அப்படின்னா சேர்த்துட்டு நல்லா அந்த ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மேலே கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு நல்லா எல்லாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். இதுக்கு நம்மளுக்கு எந்த சைடிஷுமே தேவையில்லை. இதுவுமே ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே சாப்பிட்றலாம். ரொம்பவுமே அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஸ்கூல் கொண்டு போகிற குழந்தைங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். கொடுத்து விட்டிங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் காலி ஆயிரும். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.